யானைகள் எங்கு சுற்றித் திரிகின்றனவோ அங்கெல்லாம் தாங்கள் உண்ணும் தாவரங்களின் விதைகளால் நிரப்பப்பட்ட சாணத்தை விட்டுச் செல்கின்றன. இந்த சாணம் விதைகள் முளைக்க, புதிய புட்கள், புதர்கள் மற்றும் மரங்கள் வளர வழிவகுக்கும். இது சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்தை பேணுகிறது. யானைகளின் இந்த செயற்பாட்டின் மூலம் காடுகள் உருவாகின்றன. அதனால்தான் காடுகளின் மூத்த தாய் என்று யானைகள் கொண்டாடப்படுகின்றன. யானைகள் அழிந்தால் காடுகள் அழியும், காடுகள் அழிந்தால் நீர்வளம் குறையும், நீர்வளம் குறைந்தால் விவசாயம் பறிபோகும். இதுதான் பல்லுயிர் சூழல். அதனால்தான் யானைகளை காப்போம், பல்லுயிர் சூழலை பாதுகாப்போம் என்கிறார்கள். உலகில் வாழ்ந்த 24 வகை யானைகளில் 22 வகை இனங்கள் அழிந்து தற்போது உலகில் ஆப்பிரிக்கா, ஆசியா வகை யானைகள் மட்டுமே உள்ளன. 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12 ரிட்டர்ன் ஆஃப் த ஃபாரஸ்ட் என்ற ஆங்கில திரைப்படம் வெளியானது. தனியார் ஒருவர் வளர்க்கும் யானையை காட்டிற்குள் மீண்டும் விடுவதுதான் இந்த திரைப்படத்தின் சாராம்சம். இந்த திரைப்படத்தினை மையமாக கொண்டு யானைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தியும், அதேவேளை தனியார் வளர்க்கும் யானைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 12 சர்வதேச யானைகள் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. ஆனால் யானைகள் தினமும் கொல்லப்படும் அவலம்தான் இலங்கையின் இன்றைய துயரமான நிலை. இந்நிலை தொடர்ந்தும் நீடிப்பது என்பது எமது தேசத்தின் வளமான எதிர்காலத்தை நாமே அழிப்பது போன்றதாகும். 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இலங்கையில் சுமார் 6500 யானைகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது நாட்டின் சிறிய பரப்பளவை கருத்தில் கொண்டால் உலகிலேயே அதிக யானைகள் பரவல் உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட எலிஃபாஸ் மேக்சிமஸ் என்ற யானை இனம் ஆசிய யானைகளில் மிக பெரிதாகவும் மிக கருமையானதாகவும் அறியப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே யானை மனித மோதல்கள் பற்றிய செய்திகள் சமூகத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இதனால் ஏற்படும் இறப்பு விகிதம் ஒவ்வொரு ஆண்டும் பாரிய அளவில் அதிகரித்து வருகிறது. இவ்வாண்டில் மாத்திரம் குறிப்பாக ஜூலை 22 வரை 238 யானைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி 42 யானைகளும், மின்சாரம் தாக்கி 38 யானைகளும், பட்டாசு வெடிகளுக்கு இலக்காகி 25 யானைகளும், நஞ்சூட்டப்பட்டு 3 யானைகளும், ரயிலில் மோதுண்டு 13 யானைகளும், வீதி விபத்தில் 1 யானையும், விவசாய கிணறுகளில் வீழ்ந்து 3 யானைகளும், வேறு விபத்துக்களினால் 2 யானைகளும், மிகுதி அனைத்தும் இயற்கையான முறையிலும் உயிரிழந்துள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அதே நேரம் இலங்கையில் கிழக்கு, பொலனறுவை, அனுராதபுரம் மற்றும் வடமேல் மாகாண வனவிலங்கு பிரதேசங்களிலேயே அதிகமான யானைகள் உயிரிழப்பதாகவும் குறிப்பிட்டனர். இலங்கையை பொறுத்தவரையில் அதிகளவான சமய நிகழ்வுகளை யானைகளை வைத்தே மேற்கொள்கின்றனர். எனினும் அவ்வாறான யானைகளின் உயிரை எடுக்கும் சம்பவமும் நமது நாட்டிலேயே அதிகமாக இடம்பெறுகின்றது என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க கூடிய விடயமாகும். காட்டு யானைகள் குடியிருப்புகளை நோக்கி படையெடுப்பதற்கான காரணங்களை அறிந்து அவற்றிற்கு தீர்வு காண வேண்டுமே தவிர அவற்றை சுட்டு வீழ்த்தி யானை இனத்திற்கு அழிவை ஏற்படுத்தக்கூடாது. கடந்த மாதம் கவுடுள்ள தேசிய வன பூங்காவில் இறந்து போன தனது குட்டியை 3 நாள் தன்னுடன் இழுத்துச் செல்லும் தாய் யானையும், குருநாகல் பொல்பிதிகம பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்து பல நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த பாத்தியவின் இழப்பும், அதே நேரம் 2001ஆம் ஆண்டு தாய்லாந்தினால் வழங்கப்பட்ட முத்துராஜா என்ற யானை நோய்வாய்ப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக மீண்டும் 2023ஆம் ஆண்டு தாய்லாந்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இன்று வரை நாடு திரும்பாத ஒரு சோக சம்பவமும் என்றும் அழியாத வடுக்களே. காடுகளின் மூத்த தாயை காத்திடுவோம்.